Good morning, students. Today we are going to study about the topic is Unit 2 Electricity. ஸோ எலக்ட்ரிசிட்டியை பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம படிக்க இருக்கிறோம். சரிங்களா? இந்த இமேஜஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, எப்படி எலக்ட்ரிசிட்டியை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணது, ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி எந்த வகையில் நமக்கு பயன்படுது, ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கிருந்துலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், இந்த யூனிட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். In 1882, when it was sunset in the west, that miracle happened in New York City. அதாவது 1882 பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் சிட்டியில் சூரியன் மேற்கில் மறையும் அந்த தருணத்தில் அந்த அதிசய நிகழ்வு என்ன செய்யப்பட்டது, நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அதிசய நிகழ்வு அப்படின்னா, when Thomas Alva Edison gently pushed the switch on 14,000 bulbs in 9,000 houses suddenly got lighted up. அதாவது 9,000 வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 வீடுகளில் 14,000 லைட்ஸு என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, எரிய வச்சாங்க. 14,000 லைட்ஸு மின் விளக்குகளை அவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன செஞ்சார், எரிய வச்சார். இட் வாஸ் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் டு மேன்கைண்ட். From then the world was under the light even in the night. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு மனித இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. ஸோ அன்றையிலிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அதாவது நைட் டைம் கூட உலகமே வெளிச்சத்துக்கு என்ன செஞ்சது, வந்தது. உலகமே வெளிச்சத்திற்கு என்ன செஞ்சது, வந்தது. இந்த உலகமே வெளிச்சத்திற்கு வந்த காரணம் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் தான் இந்த வீடுகளில் நம்ம மின்சாரத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த எவ்வாறு பயன்படுத்தணும், அந்த மின் விளக்குகளுடைய பயன் என்ன அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சார், எடுத்துரைத்தார். ஸோ மெனி கண்ட்ரீஸ் began using electricity for domestic purposes. அதாவது பல நாடுகள் என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பல நாடுகள் நியூயார்க்கு அடுத்தபடியாக மின்சாரத்தை என்ன செஞ்சாங்க, வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மெனி கண்ட்ரீஸ் began using எலக்ட்ரிசிட்டி ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ். வீட்டு உபயோகத்திற்கு அந்த மின்சாரத்தை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 17 years ஆஃப்டர் த நியூயார்க் இன் 1899 எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு கேம் டு இந்தியா. ஸோ முதலாக 1899 ஆண்டிலிருந்து இந்தியாவில் மின்சாரம் என்ன செய்யப்பட்டது, பயன்பாட்டுக்கு வந்தது. The Calcutta Electric Supply Corporation Limited commissioned the first thermal power plant in India on 17 April 1899. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1899 ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள், அந்த 17ஆம் நாள் முதல் பார்த்திங்க அப்படின்னா அனல் மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் என்ன செய்யப்பட்டது, தோற்றுவித்தது. அப்புறம் அரௌண்டு 1900 ஆண்டு அரௌண்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வாஸ் செட் அப் அட் பேசின் பிரிட்ஜ் in Madras city and power was distributed to the government fresh general hospital, electric tramways and certain
ரெசிஸ்டென்ஷியல் ஏரியாஸ் இன் மெட்ராஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1900 சென்னையில் பாசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. எங்கே? பாசின் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஃப்ரெஷ்ஷு, அதாவது அரசு அச்சகம், அப்புறம் பொது மருத்துவமனை, அப்புறம் மின் தண்டூர் திபாத்தை மற்றும் சென்னையின் குறிப்பிட்ட குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த மின் விநியோகம் என்ன செய்யப்பட்டது. ஸோ இன்று மின்சாரமானது வீடுகளுக்கு அவசியமான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்குது. டுடே எலக்ட்ரிசிட்டி இஸ் எ காமன் ஹவுஸ்ஹோல்டு காமோடிட்டி. சரிங்களா? இன்றைக்கு மின்சாரம் வீடுகளுக்கு ஒரு அவசியமாக என்ன செய்யுது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், in your 6th class we learned about electricity and their sources, from operating factories, running medical equipments like ventilator, communications like mobile radio and TV, drawing water to the agricultural field and light of homes. Electricity is important. What is electricity? அதாவது நீ 6ஆம் வகுப்பில் இந்த எலக்ட்ரிசிட்டியை பற்றி என்ன செஞ்சுருப்ப, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் சோர்ஸை பற்றி நீ என்ன செஞ்சுருப்ப, ஸ்டடி பண்ணியிருப்ப. அப்புறம் லெபார்ட்டரிஸ், அதாவது தொழிற்சாலைகள் ரன் ஆகவும், அதுக்கப்புறம் அந்த மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக உயிர்ப்பு அமைப்புகளிலும், அப்புறம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சாதனமாக மொபைல்ஸ், அதுக்கப்புறம் ரேடியோ, கைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் என்ன செய்யுது, வேளாண் நிலங்களிலிருந்து நீர் இறைக்கவும் வீடுகளை ஒளிரூட்டவும் மின்சாரம் என்ன செய்யுது முக்கியமானதாக என்ன செய்யப்பட்டது இருந்தது. லைட் ஆஃப் ஹோம் எலக்ட்ரிசிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? ஸோ மின்சாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, we can see that it is a form of energy. இது என்னது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ we can form of energy like heat and magnetism அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெப்ப ஆற்றல் மற்றும் காந்த ஆற்றல் போல் மின்சாரமும் ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. வெப்பம் அண்ட் ஹீட் அண்ட் மேக்னட்டிசம் போல் எலக்ட்ரிசிட்டியும் ஒரு வகையான எனர்ஜி, ஒரு வகையான எனர்ஜி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. We have learned that all materials are made up of small particle called atoms. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எல்லா மெட்டீரியலும் இருக்கக்கூடிய அனைத்து பருப்பொருட்கள்லையும் அந்த சிறிய துகளான அணுக்களால் என்ன செய்யப்பட்டது, ஆக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால் ஆட்டம்ஸ். வி ஹவ் லேர்ன் தட் ஆல் மெட்டீரியல்ஸ் ஆர் மேடு. எல்லா பொருட்களுமே என்னது, மேடட் ஆஃப் எல்லா பொருட்கள்லையுமே இந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தான் என்னது, ஆட்டம்ஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். சிறிய துகளான அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாரு, த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இஸ் கால்டு த நியூக்ளியஸ். அந்த சென்டர், ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பகுதியை என்னதுன்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான். அந்த நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் என்ன செய்யும் இருக்கும். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் என்ன செய்யும் இருக்கும். புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான்ஸ் ஹேவ் நோ சார்ஜ். புரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரான்ஸ்க்கு எந்த சார்ஜஸுமே என்ன செய்யாது, இருக்காது. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்டு த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட். அந்த நியூக்ளியஸை சுற்றி அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் அந்த நெகட்டிவ் சார்ஜோடு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், அரவுண்டு, அதாவது சுற்றி என்ன செய்யும் வரும். அந்த ஆர்பிட் வட்ட பாதையில் சுற்றி கொண்டு என்ன செய்யும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் சுற்றி என்ன செய்யும் வரும்.
The electricity is a form of energy that is associated with electric charges that exist inside the atom. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எதை உருவாக்குது? ஒரு எனர்ஜி என்ன செய்து உருவாக்குறது. ஸோ இது எலக்ட்ரிக் சார்ஜ் தட் எக்ஸிஸ்ட் இன்சைடு த ஆட்டம்ஸ். அந்த அந்த ஆட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸோட ரிலேட்டடான ஒரு எனர்ஜி தான் அப்படின்னா மின்சாரம். இந்த எலக்ட்ரிக் சார்ஜோடு ரிலேட்டடான ஒரு எனர்ஜி தான் எது சொல்கிறோம்? அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி இஸ் ஃபார்ம் எனர்ஜி தட் இஸ் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தட் எக்ஸிஸ்ட் இன்சைட் ஆஃப் த ஆட்டம்ஸ். நம்ம அந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜோடு ரிலேட்டடான ஒரு எனர்ஜி தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். ஸோ ஆட்டத்தோட அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பாசிட்டிவ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரோட்டான்ஸ், அப்புறம் நியூட்ரான்ஸ் வந்து அந்த க்ரீன் கலர் கூடிய எந்த சார்ஜஸுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஸோ நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜஸான எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யும்? அந்த சர்க்குலர் ஆர்பிட், அந்த வட்ட ஆர்பிட்டாலில் சுற்றி வரும். சரிங்களா? ரிவால்வ் அரவுண்டு த நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணி அந்த சர்க்குலர் ஆர்பிட்டாலில் அது வந்து என்ன செய்யும்? சுற்றி வரும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1 பாருங்கள். comb your dry hair immediately after combing the dry hair. Bring the comb closer to the bits of paper. What will you observe? அதாவது நம்முடைய அந்த ட்ரை ஹேரை வந்து நம்ம சீப்பால் நம்ம என்ன செய்ய போகணும்? சீவும்போது அது சீவணும். சரிங்களா? சீப்பால் தன்னுடைய தலையை நம்ம என்ன செய்யணும்? சீவியவுடன் அதை ஒரு சிறிய பேப்பர் துண்டின் அருகில் நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் வில் யூ அப்சர்வ்? When you are getting up from the plastic chair, the nylon shirt seems to stuck to the chair and make cracking sound. What is the reason for the creation of the sound? அதாவது நம்ம பிளாஸ்டிக் சேரில் இருந்து நம்ம வந்து எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே நம்ம உடுத்திருக்கிற, நம்ம அணிந்திருக்கும் அந்த நைலான் ஷர்ட் வந்து அந்த சேரோட ஒட்டி கொண்டு ட்ராக்கிங் சவுண்ட், அதாவது படபட என ஒரு சவுண்டை வந்து என்ன செய்யும்? க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த சவுண்டு உருவாக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், the balloon sticks to wall without any adhesive after rubbing on your hand. ஸோ நம்ம கையில் தேய்க்கப்பட்ட பலூன் எந்தவித தொடுவிசையும் இன்றி சூழல் என்ன செய்கிறது? ஒட்டி கொள்கிறது. சரிங்களா? நம்ம கையில் தேய்க்கப்பட்ட பலூனை எந்தவித நம்ம தொடுவிசையும் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம்? இன்றி சுவரில் ஒட்டி கொள்கிறது. ஸோ இவை அனைத்திற்குமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம உனக்கு தெரியுமா? Do you know the reason for all in all the above activities? When a body is rubbed against some other body become charged. அதாவது இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பொருளின் பரப்பின் மீது மற்றொரு பொருளின் பரப்பை நம்ம தேய்க்கும் போது அவை என்ன செய்கிறது? சார்ஜ்டு, மின்சுமை அடைகிறது. இதுதான் வந்து எல்லாத்துக்கும் என்னது ரீசன். நம்ம வந்து when a body is rubbed against some other body, நம்ம ஒரு பாடியை வந்து என்ன செய்கிறோம்? ஒரு பொருளின் பரப்பின் மீது மற்றொரு பொருளின் பரப்பை நம்ம வந்து ரஃப் பண்ணும்போது, தேய்க்கும்போது அது வந்து என்ன செய்யுது? சார்ஜ் ஆகுது, மின்சுமை அடைகிறது. ஸோ அதனால தான் வந்து என்ன செய்யுது? அந்த கிராக்கிங் சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த பலூன் வந்து என்ன செய்யுது? எவ்வித தொடுவிசையுமின்றி சூரியல் என்ன செய்து ஒட்டி கொள்கிறது. இதெல்லாம் ரீசன் அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்டு இன் எ யூனிட் கால்டு கூலும். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலும். கூலும்ங்கிறது வந்து
எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டாக என்ன செய்யுது இருக்குது. 1 unit of coulomb is charge of approximately 6.242 into 10 power of 18 protons or electrons. அப்போ ஒரு யூனிட் கூலும் வந்து இஸ் சார்ஜ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி, அதனுடைய எனர்ஜி, ஒரு யூனிட் கூலுமுடைய எனர்ஜி வந்து சார்ஜ் வந்து அப்ராக்சிமேட்லாம் எவ்வளோ இருக்குன்னா, எத்தனை ப்ரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸாக இருக்குன்னா 6.242 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 18 ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸாக என்ன செய்யலாம் இருக்கலாம். எலக்ட்ரானுக்கு என்ன செய்கிறது அப்ராக்சிமேட்லி சமமாக என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆர் ஜெனரலி டினோட்டட் பை த லெட்டர் Q. எலக்ட்ரிக் சார்ஜை வந்து Qங்கிற லெட்டரை வச்சு என்ன செய்கிறாங்க, எழுத்தால் என்ன செய்கிறாங்க, டினோட்டட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு. த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கான்ஸ்டியூட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு. அதாவது அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த எலக்ட்ரிக் சார்ஜின் அந்த ஃப்ளோ தான், எலக்ட்ரிக் சார்ஜின் அந்த ஃப்ளோ, அந்த ஓட்டமே தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஃபார் அன் எலக்ட்ரிக்கல் appliance டு ஒர்க் எலக்ட்ரிக் கரண்ட் மஸ்ட் ஃப்ளோ த்ரூ இட். நம்ம வந்து ஒரு மின் சாதனங்கள் இயங்க வேண்டும் எனில் அச்சாதனங்களின் வழியே மின்னோட்டங்கள் என்ன செய்யணும் பாயணும். ஒரு மின் சாதனம் இயங்கணும்னா அந்த சாதனங்கள் வழியே மின்னோட்டம் என்ன செய்யணும் பாயணும். An electric current is measured by the amount of electric charge moving per unit time at any point in the circuit. அதாவது ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஆனது ஒரு வினாடி நேரத்தில் அந்த கடத்தியின் ஏதேனும் ஒரு பாயிண்டில் ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி வழியே என்ன செய்யும் செல்லும். எலக்ட்ரிக் சார்ஜினால் என்ன செய்யப்படுகிறது, எலக்ட்ரிக் சார்ஜோடைய அளவால் என்ன செய்யப்படுகிறது அளவிடப்படுகிறது. அதாவது ஒரு சுற்றுல பாயக்கூடிய அந்த மின்னோட்டமானது ஒரு வினாடி நேரத்தில் அந்த கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளியின் வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவால் என்ன செய்யப்படுகிறது அளக்கப்படுகிறது. சரிங்களா. ஏன்னா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு. எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் மூவிங் பெர் யூனிட் டைம் ஒரு வினாடி நேரத்தில் அந்த எலக்ட்ரிக் சார்ஜு எனி பாயிண்ட் இன் எ சர்க்கியூட்டு ஏதேனும் ஒரு புள்ளி வழியே சென்றது அப்படின்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அந்த செல்லக்கூடிய அந்த எனி பாயிண்ட் ஆஃப் த சர்க்கியூட்டு அந்த வழியே செல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜோடைய வேல்யூவால் நம்ம என்ன செய்கிறோம் அதை மெஷர் பண்ணுறோம். The conventional symbol for circuit is I. அதாவது அந்த சர்க்கியூட்டு அந்த கன்வென்ஷனல் சிம்பிள் ஆஃப் சர்க்கியூட் வந்து I அப்படிங்கிற குறியீட்டினால என்ன செய்கிறாங்க குறிக்கிறாங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா, குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்லுவோம். அதில் அந்த எலக்ட்ரிக் சார்ஜு அந்த பரப்பின் வழியே கடந்து செல்வதை அந்த படத்தில் என்ன செஞ்சுருக்காங்க காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு மின்னோட்டத்தின் அலகு. த SI யூனிட் ஃபார் மெஷரிங் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். த SI யூனிட் ஆஃப் மெஷரிங் எலக்ட்ரிக் கரண்ட்டோட SI யூனிட் வந்து என்னது ஆம்பியர். which is the flow of electric charge across a surface at the rate of 1 coulomb per second. அதாவது ஒரு
ஒரு கடத்தி ஒரு கடத்தியின் ஏதேனும் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? விச் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜு. ஏதேனும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் பாய்ந்தால் அக்கடத்தில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதான் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்குவெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ் கடந்து போனால் அந்த அக்கடத்தில் பாயும் அந்த கரண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். 1 ஆம்பியர் 1 கூலும் பெர் செகண்டு. அப்போ I ஈக்குவல் டு Q டிவைடட் பை T. I ஈக்குவல் டு Q டிவைடட் பை T. I மீன்ஸ் கரண்ட்டு, அதாவது ஆம்பியர். Q மீன்ஸ் சார்ஜ், கூலும் C. T means time taken in seconds. ஸோ அதில் ஒரு ட்ரை பிரமிட் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. IQT கரண்ட்டு சார்ஜு டைமு. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க்குடு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். இஃப் 30 coulomb of electric charge flows through a wire in 2 minutes, calculate the current in the wire. அதாவது ஸோ ஒரு கம்பியின் வழியே என்ன செய்கிறாங்க, 30 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ் 2 மினிட்ஸில் என்ன செய்யுது, ஃப்ளோ ஆகுது. 2 மினிட்ஸில் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃப்ளோ ஆனால் அந்த கடத்தியில் அந்த ஒயர் வழியே செல்லக்கூடிய அந்த கரண்ட்டினுடைய கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா சொல்யூஷன் U1 கொடுத்துருக்காங்க. சார்ஜ் Q டைம் T. அப்போ சார்ஜ் Q எத்தனை கொடுத்துருக்காங்க, 30 கூலும். டைம் T 2 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மினிட்ஸ்னால் 60 செகண்ட். அப்போ 2 × 60 120 செகண்ட்ஸ். அப்போ கரண்ட் எவ்வளவு, அப்போ கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ I ஈக்குவல் டு Q டிவைட் பை T. அப்போ Q 30 டிவைட் பை T 120. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.25 ஆம்பியர் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்கிது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ. ஸோ அதில் ஒரு பேட்ரி, கான்டாக்டிங் ஒயர்ஸ், அதாவது மின்கடத்து கம்பி இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன், நேர்மின்னோட்டத்தின் திசை என்ன செய்யுது இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஒரு பல்ப் என்ன செய்யுது இருக்குது. கன்வர்ஷன் ஃப்ளோ ஃப்ரம் த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எண்டு. நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மரபு மின்னோட்டம் செல்றத அந்த படத்தில் நிறுத்திருக்காங்க, காட்டியிருக்காங்க. நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு அந்த கன்வென்ஷனல் கரண்ட்டு போகிறத என்ன செஞ்சுருக்காங்க, காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் ஃப்ளோ வர்றது பார்த்திங்கன்னா அதாவது எலக்ட்ரான் ஃப்ளோ வர்றது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எண்டு. எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு எலக்ட்ரான் செல்றது என்ன செஞ்சுருக்காங்க, காட்டியிருக்கிறாங்க. Before the discovery of electron, scientists believed that an electric current consists of moving positive charge. அதாவது எலக்ட்ரானோட கண்டுபிடிப்பதற்கு முன்னர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூவிங் பாசிட்டிவ்
சார்ஜஸ், அதாவது நகரும் நேர் மின்னூட்டங்களே அந்த மின்னோட்டத்திற்கு காரணம் என அறிவியல் அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, நம்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு கன்வென்ஷனல் கரண்ட்டு. ஸோ இந்த அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் வந்து அந்த அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு அந்த மூமெண்ட்டு தான் வந்து மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப்டர் த எலக்ட்ரான்ஸ் வேர் டிஸ்கவர்டு இட் வாஸ் நவுன் தட் எலக்ட்ரான் flow actually takes place from the negative terminal to the positive terminal of the battery. ஸோ எலக்ட்ரான் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எலக்ட்ரான்களின் ஓட்டம் உண்மையில் மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முனை வரை என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் வந்து எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மின்கலத்துடைய எதிர்முனையிலிருந்து நேர்முனை நோக்கி என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா? மின்கலத்துடைய எதிர்முனையிலிருந்து நேர்முனை நோக்கி எலக்ட்ரான் ஓட்டம் என்ன செய்யும் இருக்கும். இவ்வியக்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஓட்டம்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம். திஸ் மூமெண்ட் இஸ் நவுன் அஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ. அவர் வந்து பாருங்க அந்த ப்ளூ கலருக்குள்ள பாக்ஸுக்குள்ளே கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. அதாவது மரபு மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் என்ன செய்யும் இருக்கும். எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அந்த மரபு மின்னோட்டம் என்ன செய்யும் இருக்கும். கன்வென்ஷனல் கரண்ட் வந்து இஸ் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் இந்த கன்வென்ஷனல் கரண்ட் என்ன செய்யும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம அளவிடுதல், எப்படி அளவிடலாம்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு யூஸிங் எ டிவைஸ் கால்டு அம்மீட்டர். அதாவது அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை அம்மீட்டர் என்ற கருவியால் நம்ம என்ன செய்யலாம், அளவிடலாம். ஸோ த டெர்மினல் ஆஃப் அம்மீட்டர் ஆர் மார்க்டு வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன். அந்த அம்மீட்டரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் என்ன செய்யும், மார்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா an ammeter must be connected in series in a circuit. ஒரு அம்மீட்டர் வந்து கண்டிப்பாக அந்த சர்க்கியூட்டில் என்ன செஞ்சுருக்கும், ஒரு தொடர் இணைப்பில் சர்க்கியூட்டில் இது வந்து என்ன செஞ்சுருக்கும், தொடர் இணைப்பில் மட்டும் இணைக்கப்பட வேண்டும். ஒரு சுற்றில் அந்த அம்மீட்டரானது தொடர் இணைப்பில் மட்டும் என்ன செய்வாங்க, இணைப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் smaller current in a milliampere or microampere range are designated as milliammeter or microammeter. அதாவது மில்லி ஆம்பியர் அல்லது மைக்ரோ ஆம்பியர் வரம்பில் பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டங்களை அளவிட பயன்படும் கருவிகள் மில்லி அம்மீட்டர் அல்லது மைக்ரோ அம்மீட்டராக என்ன செய்யப்படுகிறது, குறிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 1 மில்லி ஆம்பியர் வந்து ஈக்குவல் டு -10⁻³ ஆம்பியர். 1 மில்லி ஆம்பியர் வந்து ஈக்குவல் டு 10⁻³ ஆம்பியர், அதாவது 1/1000 ஆம்பியருக்கு சமமாக என்ன செய்யுது இருக்குது. 1 மைக்ரோ ஆம்பியர் வந்து ஈக்குவல் டு 10⁻⁻6 ஆம்பியர், அதாவது 1/10,00,000 ஆம்பியருக்கு என்ன செய்யுது, சமமாக இருக்குது. சரிங்களா? 1 மைக்ரோ ஆம்பியர் ஈக்குவல் டு 1/10⁻6 ஆம்பியருக்கு ஈக்குவலாக என்ன செய்யுது இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இனி இதோட இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் இந்த டுடே கிளாஸில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு நியூ டாபிக் என்ன செய்கிறேன், உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட்டில் நீங்கள் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 2.1 எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அது வந்து எதுலேருந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, an electric current is measured by the amount of electric charge. அதாவது 4th லைனில்
an electric current is measured by an amount of electric charge moving per unit time at any point in the circuit. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்டு. அதை கன்வென்ஷனல் சிம்பிள் ஃபார் எ கரண்ட் இஸ் ஐ. அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து so unit of electric current, the SI unit of measuring in electric current is the ampere, which is the flow of electric charge across a surface at the rate of 1 coulomb per second. அதில் I equal to Q by T. I மீன்ஸ் என்ன, Q மீன்ஸ் என்ன, T மீன்ஸ் என்ன வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இந்த 2 கொஸ்டினையும் படித்து ரைட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.